ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம ஆக்சுவலா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரோனோ ஆம்ப்ரோமெட்ரிக்கும், குரோனோ கூலுமெட்ரிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து குரோனோ ஆம்ப்ரோமெட்ரி பத்தி சொல்றேன். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த லெக்சர் 36ல நம்ம குரோனோ ஆம்ப்ரோமெட்ரி தியரி பத்தி நாம வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ குரோனோ ஆம்ப்ரோமெட்ரிக்கும் குரோனோ கோலுமெட்ரிக்கும் ரொம்ப பெரிய லெவல்ல வித்தியாசம் கிடையாது. நான் குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில உள்ள கரண்ட்டை நான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வச்சு நான் இன்டகிரேட் பண்ணேன்னா அதான் குரோனோ கூலுமெட்ரி. ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்றது வந்து மேபி ஒரு ரிவிஷனா இருக்கலாம். பட் ஜஸ்ட் என்னங்கிறது பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க. நான் வந்து ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரி நான் ரன் பண்றேன். நான் வந்து ஒரு அனலைட் ஆட் பண்றேன். ஸோ அந்த அனலைட் லேட்டஸ்ட் அசியூம் தட் அது வந்து ஒரு ஃபெரி சைனைடுங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இனிஷியலா ஆக்சுவலா என்ன நடக்கும்? நான் வந்து ஒரு சிவி ரன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு நான் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எனக்கு லோ டு ஹை வருது. எனக்கு 2மே ரிவர்சிபிளா எனக்கு வருது அப்படின்னா, மேல உள்ளது ஆக்சிடேஷன், கீழ உள்ளது ரிடக்ஷன். ஓகேயா? ஸோ இந்த ஆக்சிடேஷன்ங்கிறது பாசிட்டிவ்ல இருக்கும். அத பாசிட்டிவ் கரண்ட் நோட் பண்ணியிருக்கேன். ரிடக்ஷன்ங்கிறது நெகட்டிவ். ஓகே. ஸோ அதுதான் இங்க நான் நெகட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த ஆக்சிடேஷன் நடக்கிறது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, ஃபெரோசைனேட் ஃபெரிசைனேடா மாறுது. ஓகே. அப்போ ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகுது. வேற ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய ஃபெரிசைனேட் வந்து ஃபெரோசைனேடா மாறுது. இந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு வந்து ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே. சோ இப்போ நான் குரோன் ஆம்ப்ரோமெட்ரிக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து லோ டு ஹை. ஓகே. சோ நான் லோ டு ஹைங்கிறது நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ நான் லோல இருந்து ஹைக்கு வந்து ஒரு ஸ்டெப் நான் அப்ளை பண்றேன். புரியுதா? ஒரு ஸ்டெப் நான் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது எனக்கு குரோன் ஆம்ப்ரோமெட்ரியில எனக்கு எப்படி மாதிரி ப்ரொஃபைல் வரும்? எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வரும். புரியுதா? சோ எனக்கு வந்து இனிஷியலா எனக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா எனக்கு ஃபாரடிக் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது. அதற்கு திடீர்னு ஒரு ஒரு ஸ்பைக் மாதிரி வந்து அது பிறகு எனக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டீகே மாதிரி எனக்கு ஒரு ட்ரெண்ட் கிடைக்கும். ஓகே. சோ இதுதான் ஆக்சுவலா நம்ம குரோன் ஆம்ப்ரோமெட்ரியில பார்க்கக்கூடிய ப்ரொஃபைல். புரியுதா? சோ நம்ம லோ டு ஹைன்னு கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும். புரியுதா? சோ இது ஃபர்ஸ்ட் நடக்கிறதுனால நீங்க இங்க எனக்கு ஆம்ப்ரோமெட்ரி பாசிட்டிவ்ல இருக்கா? அதே மாதிரி நீங்க இங்க குரோன் ஆம்ப்ரோமெட்ரியில பார்த்தானாலும் உங்களுக்கு கரண்ட் வந்து இங்க பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ஸ்பைக் இது. புரியுதா? பட் ஆனா உங்களுக்கு இந்த கீழ வரக்கூடிய இந்த கரண்ட் ட்ரெண்ட் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டீகே மாதிரி இருக்கும். ஓகே. சோ இது நடக்கிறது வந்து உங்களுக்கு குரோன் ஆம்ப்ரோமெட்ரியில நடக்கும். ஓகே. ஆனா இது குரோனோ கூலுமெட்ரியில உங்களுக்கு கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த போர்ஷன் வரைக்கும் நான் அப் டு T1ங்கிறத எடுத்துக்கிறேன். புரியுதா? சரி நம்ம லோ டு ஹைங்கிறதுல நம்ம ஸ்டெப் அப்ளை பண்றதுக்கு முன்னால, ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் நமக்கு என்னதான் இருக்கும்? நம்ம பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்டா அப்ளை பண்ணுவோம். அப்படிதானே? இந்த லோ ங்கிற பொட்டன்ஷியல. சோ அத கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணும்போது, அப் டு T1 வரைக்கும் தான் நான் குடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஸ்பைக்கோ நீங்க எப்போ ஆக்சுவலா பார்க்கலாம்? அட் டைம் T இஸ் ஈக்வல் டு T1 தான் குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில உங்களுக்கு ஒரு ஸ்பைக் மாதிரி உங்களுக்கு வரும். புரியுதா? சோ நம்ம கூலுமெட்ரியில ஆக்சுவலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப் டு T1 புரியுதா? அப் டு T1 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டீகே ட்ரெண்ட் மாதிரி வரும். ஓகே. சோ இங்க ஒரு திடீர்னு ஒரு ஸ்பைக்கு பிறகு இப்படி ஒரு கீழ மாதிரி வருதுல ப்ரொஃபைல். இங்க எக்ஸ்போனன்ஷியல் டீகே மாதிரி இருக்கலாம். ஆனா கூலுமெட்ரியில எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ரைஸ்ங்கிற மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் குரோத்ங்கிற மாதிரி தான் என்னுடைய கர்வ் இருக்கும். புரியுதா? சோ எப்பயே நீங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த டிகே வந்து நமக்கு ஃபாலோ ஆகக்கூடியது வந்து என்னது? கார்ட்டல் ஈக்குவேஷன். அப்படிதானே? கார்ட்டல் ஈக்குவேஷன்ல தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு டிகே ட்ரெண்ட் வரும். ஆனா குரோனோகூலுமெட்ரியில எனக்கு எனக்கு குரோன் ஆம்ப்ரோமெட்ரியில எனக்கு எக்ஸ்போனன்ஷியல் டிகே வந்துச்சுன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ரைஸ் மாதிரி வரும். புரியுதா? சோ அப்போ நமக்கு ஆக்சுவலா என்ன மீனிங்? இதுல இருந்து நம்ம ஆக்சுவலா என்ன தெரிஞ்சுக்கலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கான்சென்ட்ரேஷன் நான் வந்து நிறைய ஆட் பண்றேன்னு வச்சுங்களேன். நான் வந்து சைக்கிளிக் வோல்டாமெட்ரியில எனக்கு இந்த மேல உள்ளாப்புல கரண்ட் வந்து எனக்கு கூடிட்டே போகும். அப்படிதானே? இதே நேரத்துல நீங்க குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில பாத்தீங்கன்னா, நமக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும்? எனக்கு ஆக்சிடேஷன் நடக்கும்போது, எனக்கு வந்து கரண்ட்டும் ஆக்சுவலா என்ன ஆயிட்டே போகும்? எனக்கு எக்ஸ்போனன்ஷியல் டீகே நடக்கும். ஆனா அந்த எக்ஸ்போனன்ஷியல் டீகே நடக்கிறது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா என்ன ஆகும்? எனக்கு வந்து கீழ போயிட்டே இருக்கும். புரியுதா? ஆனா குரோனோ குரோனோ கூலுமெட்ரியில ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஆக்சிடேஷன்ங்கிறது உங்களுக்கு கரண்ட் வந்து உங்களுக்கு சாரி சார்ஜ் வந்து உங்களுக்கு மேலாப்ல உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். புரியுதா?
சோ இதுதான் நம்ம ஆக்சுவலா அப்சர்வ் பண்றோம். நம்ம வந்து குரோனோ கூலோமெட்ரியில நாம இங்க அப்சர்வ் பண்றோம். ஓகே. சோ நீங்க ஜஸ்ட் என்ன மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ட்ரெண்ட் மட்டும்தான் பார்க்கிறோம். ஓகே. நம்ம இன்கிரீசிங் கான்சன்ட்ரேஷன் ஸ்டடீஸ் எல்லாம் நம்ம லேட்டர் தனியா பார்ப்போம். பட் அஸ் ஆஃப் நவ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், எனக்கு நான் சைக்ளிக் ஆல்டாமெட்ரில நான் ரன் பண்றேன் அப்படின்னா, ஆக்சிடேஷன் பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகே. அதே மாதிரி நான் குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியா நான் ரன் பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்பைக் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும். புரியுதா? ஆனா இந்த குரோனோ கூலோமெட்ரியில மட்டும் இந்த ஸ்பைக் பாசிட்டிவ்ல இருக்கிறது எனக்கு அப்படியே இந்த தலைகீழ இருக்கிற மாதிரி வரும். புரியுதா? எனக்கு வந்து இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டிகே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ரைஸ் மாதிரி இருக்கும். புரியுதா? சி இந்த என்ன இருக்கோ அதே இது இன்வெர்ஸா ஒரு ட்ரெண்ட் இருக்கும். புரியுதா? சி இனிஷியலா எனக்கு ரைஸ் ஆகுது. அது பிறகு எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்படிதானே? இங்க அதுக்கு தலைகீழா. எனக்கு இனிஷியலா எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அது பிறகு எனக்கு ரைஸ் ஆகுது. புரியுதா? இப்போ இதே மாதிரி நீங்க இங்க யோசிச்சு பாருங்க. நான் வந்து லோ டு ஹை தான் நான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். அதுதான் நான் மொத சொன்னேன். இப்போ 2வது செக்மெண்ட். 2வது செக்மெண்ட்னா என்னது? நான் வந்து ஹை டு லோ பார்க்கிறேன். புரியுதா? அப்போ ஹை டு லோனா ரிடக்ஷன். இப்போ நான் இந்த ஹை டு லோங்கிறது ஹை டு லோக்குள்ளால நான் ஒரு ஸ்டெப் மாதிரி நான் குரோன் ஆம்ப்ரோமெட்ரியில நான் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த அப் டு T1 வரைக்கும் நீங்க என்ன அப்சர்வ் பண்ணலாம்? உங்களுக்கு வந்து ஸ்பைக் வரும். ஆனா அது நெகட்டிவ்ல இருக்கும். புரியுதா? இந்த இடத்துல நமக்கு ஸ்பைக் ஆக்சுவலா எங்க இருக்கு? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் நெகட்டிவ்ல இருக்கா? அதனால குரோன் ஆம்ப்ரோமெட்ரில உங்களுக்கு நெகட்டிவ்ல தான் வரும். ஆனா உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்க எக்ஸ்போனென்ஷியல் ரைஸ் ஆகும். புரியுதா? அப்போ நீங்க ஆக்சுவலா என்ன பண்றீங்க? நீங்க இன்கிரீசிங் கான்சன்ட்ரேஷன் நீங்க ஆட் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க வந்து நமக்கு நெகட்டிவ்ல போகும். அப்படிதானே? இங்க வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்ல எனக்கு ஆக்சுவலா என்ன ஆகும்? எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆட் பண்ண எனக்கு கரண்ட் இன்கிரீஸ் ஆகும். ஆனா குரோன் ஆம்ப்ரோமெட்ரில என்னது? நான் இன்கிரீஸ் பண்ண எனக்கு இங்க எக்ஸ்போனென்ஷியல் ரைஸ் வந்து பாசிட்டிவ்ல உங்களுக்கு இந்த இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். புரியுதா? இப்போ இதே ட்ரெண்ட் நீங்க எப்படி வந்து கூலோமெட்ரில பார்க்கலாம்? நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும்? இங்க வந்து நெகட்டிவ்ல முதல்ல டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு பிறகு எனக்கு இன்கிரீஸ் ஆகுது. இதுக்கு உல்டாவா இங்க உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும் அப் டு T1. அதுக்கு பிறகு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? சோ அப்போ இதுல இருந்து நீங்க என்ன ஆக்சுவலா தெரிஞ்சுக்கலாம்? நம்ம கூலோமெட்ரி, குரோனோ ஆம்ப்ரோமெட்ரி அதே மாதிரி சைக்கிளிக் ஆல்டாமெட்ரி. சோ இதுல இருக்கக்கூடிய இன்டர் ரிலேட்டட் பாராமீட்டர்ஸ் உங்களுக்கு இன்டர் ரிலேட்டட் எப்படி இந்த கர்வ் ட்ரெண்ட் ஆகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அப்போ சிவில நான் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் நான் வந்து ஆக்சுவலா எனக்கு பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு நான் ஆக்சுவலா சொல்றேன் அப்படின்னா, குரோன் ஆம்ப்ரோமெட்ரில எனக்கு கரண்ட் வந்து எனக்கு ஆக்சுவலா என்ன ஆகும்? எனக்கு ஒரு டிகே ஃபார்மட்ல கிடைக்கும். வேறஸ் நான் ரிடக்ஷன்ல வந்து எனக்கு சிவில வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு குரோம் ஆம்ப்ரோமெட்ரிலயும் எனக்கு நெகட்டிவ் ஸ்பைக் வரும். ஆனா எனக்கு கரண்ட் வந்து ஆக்சுவலி என்ன ஆகும்? எக்ஸ்பொனென்ஷியல் குரோத் ட்ரெண்ட் மாதிரி எனக்கு வரும். புரியுதா? சோ வேறஸ் நான் வந்து கூலோமெட்ரி நான் ரன் பண்றேன் அப்படின்னா, இந்த அப் டு இந்த T1 வரைக்கும் ஆக்சுவலி எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு வந்து கரண்ட் வந்து சார்ஜ் வந்து எனக்கு இன்கிரீஸ் ஆகும். அதுக்கு பிறகு எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே. சோ இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் பினாமினா. இப்போ இன்னொரு பினாமினால ஆக்சுவலா என்ன காமிக்கிறேன்? போன கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? லோ டு ஹைங்கிறது பார்த்தோம். அப்படிதானே? இப்போ ஒருவேளை எனக்கு ஹை டு லோவா இருந்துச்சுன்னா, எனக்கு மேல வந்து ரிடக்ஷன் நடக்கும், கீழ ஆக்சிடேஷன் நடக்கும். அப்படிதானே? அப்ப ரிடக்ஷன் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இது வந்து டிபிக்கல் ஒரு ஃபெரோசைனைடோட ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அது நான் வந்து உங்களுக்கு இங்க நான் குடுத்திருக்கேன். புரியுதா? அப்போ நம்ம இனிஷியலா இங்க நம்ம என்ன பண்ணணும்? சைக்ளிக் ஆல்டாமெட்ரி நம்ம ரன் பண்றதுக்கு நம்ம ஹை டு லோ முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்வீப் பண்ணுவோம். அது பிறகு லோ டு ஹைங்கிறது நம்ம செகண்டா நமக்கு இங்க ஸ்வீப் பண்ணுவோம். புரியுதா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹை டு லோங்கிறது நான் ஆக்சுவலா நான் ஸ்வீப் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது? ரிடக்ஷன் நடக்குது. அப்படிதானே? அப்போ ரிடக்ஷன்ங்கிறது எனக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகேயா? சோ அப்போ நான் இங்க ஹை டு லோங்கிறது நான் வந்து இங்க குடுக்குறேன். என்னோட குரோன் ஆம்ப்ரோமெட்ரில இன்புட்டா நான் ஹை டு லோங்கிறதுல ஒரு ஸ்டெப்பா நான் வந்து டிக்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு குரோன் ஆம்ப்ரோமெட்ரிலயும் எனக்கு ஸ்பைக் வந்து முதல்ல பாசிட்டிவ்ல தான் வரும். புரியுதா? இங்கேயும் கரண்ட் பாசிட்டிவ், இங்கேயும் கரண்ட் பாசிட்டிவ். புரியுதா? ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா என்னுடைய கர்வ் வந்து எனக்கு டிகே வரும். புரியுதா? இதுதான் என்னது ரிடக்ஷன் ரியாக்ஷனோட நம்ம கோரிலேட் பண்ணும். புரியுதா? இந்த எக்ஸ்போனென்ஷியல் டிகே ட்ரெண்ட். இதே இத நம்ம கூலோமெட்ரியில நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அப் டு T1 வரைக்கும் எனக்கு இன்கிரீஸ் ஆகுதா? இங்க உங்களுக்கு என்ன ஆகும்? அப் டு T1 வரைக்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். புரியுதா?
அதுக்கு பிறகு இந்த குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில உங்களுக்கு ஆஃப்டர் T1 உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஆனா இங்க வந்து உங்களுக்கு ஆஃப்டர் T1 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? சோ இத நம்ம ஆக்சுவலா என்ன சொல்லுவோம்? எனக்கு இந்த ஒரு ஆஃப்டர் T1 எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது தெரியுமா? அதுதான் நம்ம ரிடக்ஷன் ரியாக்ஷனோட நம்ம கோரிலேட் பண்ணுவோம். புரியுதா? இந்த முன்னால நம்ம பார்த்ததும் இதேதான். இந்த கீழ வர்றதுன்னு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்றேன் அப்படின்னா, குரோனோ கோலிமெட்ரியில ஆஃப்டர் T1 பிறகு எனக்கு கர்வ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது தெரியுமா? அததான் நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷனோட நம்ம கோரிலேட் பண்ணுவோம். இங்கேயும் அதேதான். நம்ம இங்க ஆஃப்டர் T1 பிறகு எனக்கு ரைஸ் ஆறது இந்த கரண்ட்டை வந்து நம்ம ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்றோம் அப்படின்னா, இங்கேயும் ஆஃப்டர் T1 பிறகு எனக்கு இங்க டிக்ரீஸ் ஆகுது தெரியுமா? இதுவும் நம்ம ரிடக்ஷன் ரியாக்ஷனோட கோரிலேட் பண்ணுவோம். புரியுதா? சோ இப்ப இங்க பாருங்க. இப்ப நம்ம செகண்ட் செக்மெண்ட்ல நம்ம என்ன பண்றோம்? லோ டு ஹை அப்படிதானே? லோ டு ஹை வரைக்கும் நான் இங்க ஸ்வீப் பண்றேன். ஸ்வீப் பண்ணும்போது எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. அதனால எனக்கு கரண்ட் வந்து எனக்கு நெகட்டிவ்ல போகுது. புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்? லோ டு ஹை. ஓகே. சோ நான் லோ டு ஹைங்கிறது நான் வந்து ஒரு ஸ்டெப்பா நான் குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில நான் இன்புட்டா குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இங்க கரண்ட் வந்து நெகட்டிவ்ல தானே வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயும் முதல் ஸ்பைக் உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல வரும். ஓகே. சோ நெகட்டிவ்ல வந்த பிறகு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆக்சுவலா என்ன ஆகும்? ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ரைஸா உங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் கிடைக்கும். புரியுதா? சோ இதே இத நீங்க குரோனோ கூலுமெட்ரியில நீங்க ப்ரொஃபைல் பாத்தீங்க அப்படின்னா, அப் டு T1 உங்க குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுதா? இங்க உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அப் டு T1. ஆஃப்டர் T1 குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில உங்களுக்கு கரண்ட் வந்து எக்ஸ்போனென்ஷியலா ரைஸ் ஆகுது. ஆனா ஆஃப்டர் T1 குரோனோ கூலுமெட்ரியில உங்களுக்கு ஆக்சுவலா என்ன ஆகும்? எக்ஸ்போனென்ஷியலா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? சோ இதுதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில இருந்து நம்ம குரோனோ கூலுமெட்ரியில நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிறது நம்ம ஒரு கிராஃப் எப்படி இந்த ட்ரெண்ட்ல மாறுதுங்கிறத நம்ம ஆக்சுவலா பார்க்கணும். புரியுதா? சோ எகைன் ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி தான் நம்ம குரோனோ ஆம்ப்ரோமெட்ரிக்கு என்ன நான் இன்புட் செட்டிங் நான் சொன்னேனோ அதே தான் நம்ம குரோனோ கூலுமெட்ரி நம்ம ரன் பண்ணும் போதும் இந்த சிஸ்டம் செட்டப்ப நம்ம ஒரு டைம் வந்து பார்த்துக்கணும். புரியுதா? நான் சைக்ளிக் வோல்டாமெட்ரி நான் ரன் பண்ணும்போது நான் ஹை டு லோ மாதிரி எனக்கு ப்ரொஃபைல் வருதா? இல்ல லோ டு ஹைங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வருதான்றத நம்ம பார்த்துக்கணும். புரியுதா? சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து சிஸ்டம் செட்டிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே. சோ இந்த சிஸ்டம் செட்டிங் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா ஹை டு லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா மேல ரிடக்ஷன் கீழ் ஆக்சிடேஷன். புரியுதா? அப்ப மேல ரிடக்ஷன் கீழ் ஆக்சிடேஷன் அப்படின்னா அப்போ இந்த ஹைங்கிறது ஆக்சுவல் என்னது? நமக்கு எப்பயே தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது ஆக்சுவல் என்னது? அது வந்து பொட்டன்ஷியல் ஆக்சிஸ். ஓகே. பொட்டன்ஷியல் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஒய்ங்கிறது ஆக்சுவல் என்னது? கரண்ட் ஆக்சிஸ். ஓகேயா? நம்ம கரண்ட் ஆக்சிஸ்ல எப்பவே பாசிட்டிவ் தான் எப்பவே அப். புரியுதா? நெகட்டிவ் எப்பவே டவுன். ஓகேயா? அதே மாதிரி பொட்டன்ஷியல் ஆக்சிஸ்ங்கிறது என்னுடைய யூஎஸ் கன்வென்ஷனா இல்ல ஐயூபேக் கன்வென்ஷனா அதுக்கேத்த மாதிரி என்னுடைய பாசிட்டிவ்ங்கிறது எனக்கு வந்து ஆக்சுவலா எங்க வரலாம்? லெஃப்ட்ல வரலாம். இல்ல பாசிட்டிவ்ங்கிறது ரைட்ல வரலாம். ஓகே. சோ இப்ப 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 இந்த சொன்ன எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா பாசிட்டிவ்ங்கிறது லெஃப்ட். அப்படிதானே? சோ அதனால இந்த பொட்டன்ஷியல் ஆக்சிஸ்ல வந்து நான் பாசிட்டிவ் லெஃப்ட்ங்கிறது கொடுத்திருக்கேன். ஏன்னா பாசிட்டிவ்னா ஹை வேல்யூ. புரியுதா? கரண்ட் பை டிஃபால்ட் நம்ம ஐயூபே கன்வென்ஷனுக்கோ யூஎஸ் கன்வென்ஷனுக்கோ நம்ம எப்பவே அப்புங்கிறத நம்ம கொடுப்போம். புரியுதா? சோ இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹை டு லோன்னு எப்பவே நம்ம சொன்னோம்னா மேலாப்ல நடக்கிறது ரிடக்ஷன், கீழே நடக்கிறது ஆக்சிடேஷன். புரியுதா? அப்போ இந்த கரண்ட் பொலாரிட்டியில பார்த்தோம்னா எது பாசிட்டிவ்ங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணணும். நம்ம என்ன கொடுத்துட்டோம்? கரண்ட் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இன்னொன்னு எது வந்து நான் பாசிட்டிவ்ங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கணும். என்னோட கேத்தோடிக் தான் பாசிட்டிவ். புரியுதா? சோ கேத்தோடிக் தான் என்னோட கரண்ட்ல வந்து பாசிட்டிவா ஆக்ட் பண்ணுது. புரியுதா? சோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். ஓகே. சோ இதுதான் நமக்கு ஆக்சுவல் என்னது? நம்ம கன்வென்ஷனலா இங்க நான் உங்களுக்கு இன்புட்டா ஒரு ஸ்டோரி சொன்னேன் தெரியுமா? நம்ம வந்து ஒரு ஸ்டெப் அப் குடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில எப்படி ஒரு ப்ரொஃபைல் வரும்? அது மூலமா நமக்கு குரோனோ கூலுமெட்ரியில எப்படி ஒரு கன்வெர்ட் பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொன்னேன் தெரியுமா? அதே தான் இங்கேயும் காமிச்சிருக்கேன். புரியுதா? சோ நான் அப் டு டி ஹால்ஃப் வரைக்கும் நான் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அதாவது அதான் என்ன மீன் பண்ண வரேன்னா, டி ஹால்ஃப் வரைக்கும் நான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் இன்புட்டா குடுக்குறேன். அது பிறகு நான் ஒரு ஸ்டெப் அப் பண்ணி ஒரு ஹைக்கு நான் ஆக்சுவலா நான் குடுக்குறேன். அப்டின்னா, என்னோட குரோனோ கோலுமெட்ரியில எனக்கு என்ன மாரி ப்ரொஃபைல் வரும்ன்றது இங்க ஒரு எக்ஸாம்பிளா குடுத்திருக்கேன். புரியுதா? அதே மாதிரி நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு கட்டத்து வரைக்கும் நான் வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு, அது பிறகு நான் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி நான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் வரைக்கும் குடுக்குறேன் அப்டின்னா, என்னோட குரோனோ கோலுமெட்ரியில
எனக்கு சார்ஜோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. புரியுதா? சோ எப்பவே நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம இப்போ 0 டு டி ஹாஃப்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கேயும் அப்படிதான். ஒரு 0 டு டி ஹாஃப் வரைக்கும் தான் எனக்கு டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? இதுக்கு பிறகு இன்க்ரீஸ் ஆறதுதான் நம்ம ஆக்சிடேஷனோ இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் கூட நம்ம கோரிலேட் பண்ணும். புரியுதா? சோ இங்கேயும் அதே தான். இதுல இருந்து இது வரைக்கும் நான் டவ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இங்கேயும் ஆக்சுவலா அதோட டிஃபரன்ஸ் என்னதான், இதுவும் டவ் தான். புரியுதா? இதுக்கு பிறகு நம்ம ஒரு ஸ்பைக் ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி ஒரு ஸ்டேபிள் ஆகுது தெரியுமா? அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதுவும் as usual நான் சொன்ன மாதிரி இது ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் கூட நம்ம கோரிலேட் பண்ணும். புரியுதா? சோ நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நம்ம கோரிலேட் பண்ணும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் நமக்கு தெரியும். ஓகே, நம்ம சைக்ளிக் வால்டாமெட்ரியில் நமக்கு என்ன பினாமினா நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன சிஹெச்ஐ செட்டிங்ல கொடுக்குறேன், சிஹெச்ஐ செட்டிங் கொடுத்த பிறகு நான் ஹை டு லோவோ இல்ல லோ டு ஹைன்னு மாத்தினேன்னா எனக்கு குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில் எனக்கு என்ன மாதிரி ப்ரொஃபைல் வரும், அதுக்கேற்ற மாதிரி குரோனோ கூலுமெட்ரியில் என்ன மாதிரி ப்ரொஃபைல் வரும்ங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, சோ நம்ம குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியிலே நான் இந்த தியரி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லைடை பத்தி. பட் இதுல நமக்கு என்ன ஆக்சுவலா நம்ம மெயினா பார்க்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சைக்ளிக் வால்டாமெட்ரி நான் ரன் பண்றேன் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும் ஒரு எல் டு எல் டேஷ் வரைக்கும் நான் கன்சிடர் பண்றேன்னா இது கெப்பாசிட்டிவ் கரண்ட். புரியுதா? சி இந்த ரீஜன் வரைக்கும் இது வந்து கெப்பாசிட்டிவ் கரண்ட். ஓகே, இந்த எல் டேஷ் பிறகுதான் எனக்கு கரண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? சோ அப்போ இந்த பர்டிகுலர் ரீஜன் கிட்டத்தட்ட இது வந்து என்னது, இட்ஸ் அ ஃபாரடிக் ரீஜன். புரியுதா? அப்ப ஃபாரடிக் ரீஜன்னா இந்த இடத்துல தான் என்னோட அனலைட் வந்து ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகுது. அப்படித்தானே? சோ இதே தான் நம்ம ஆக்சுவலா என்ன பண்றோம், நம்ம வந்து குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லோ டு ஹைன்றத நான் செக்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த லோங்கிறது இருக்கு தெரியுமா, இது லோ பொட்டன்ஷியல்ங்கிறது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஃபாரடிக் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது. புரியுதா? ஆனா நான் லோல இருந்து திடீர்னு நான் ஒரு ஸ்பைக் கொடுக்க சமயம் இது ஆக்சுவலி என்ன என்ன பண்ணும், முதல்ல எல் டேஷ் வரைக்கும் கிராஸ் ஆகுது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா ஸ்டில் தேர் இஸ் நோ ஃபாரடிக் ரியாக்ஷன். புரியுதா? அந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு என்னதான் நடக்கும், எனக்கு எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் தான் எனக்கு சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து கெப்பாசிட்டிவ் ப்ராசஸ். புரியுதா? ஆனா இந்த எல் டேஷ் பிறகுதான் இங்க நான் என்ன ஆக்சுவலா சொல்றேன், இந்த எல் டேஷ் பிறகு உள்ள பொட்டன்ஷியல் எல்லாம் எனக்கு ஃபாரடிக் ரியாக்ஷன் நடக்குது. அப்பனே ஆக்சுவலா என்னது, எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த எல் டேஷ் பிறகு எனக்கு ஸ்லோவா வந்து எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கு பிறகு இது என்ன ரீஜன் வரைக்கும் போய் அட்டைன் ஆயிரும், இ நாட். இ நாட்னா என்னது, என்னுடைய ஃபார்மல் பொட்டன்ஷியல். அப்படித்தானே, என்னோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல தான் என்னுடைய ஃபெரி சைனேடும் அதே மாதிரி என்னது என்னுடைய ஃபெரோசைனேடும் எனக்கு இக்குலிபீரியம்ல இருக்கும். ஓகே, ஏன்னா இதை நம்ம என்னங்கிறது சொல்றோம், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ங்கிறது நான் சொல்றேன். அப்படிதானே? அப்ப இ நாட்டுங்கிறது என்னன்னா என்னோட ஃபெரிசைனேடோ 50% இருக்கும், என்னோட ஃபெரோசைனேடோ எனக்கு 50%ல இருக்கும். புரியுதா? சோ ஸ்டில் நான் ஹையர் பொட்டன்ஷியல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எனக்கு நடக்கும். புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சோ நான் ஹை ஃபர்தரா நான் கொடுக்க கொடுக்க எனக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் டிகே கர்வ் மாதிரி வரும். அதுதான் எனக்கு எதை ஃபாலோ பண்ணும், என்னுடைய கார்டல் ஈக்குவேஷன் எனக்கு ஃபாலோ பண்ணும். புரியுதா? சோ இந்த பர்டிகுலர் ஃபினாமினா தான் நமக்கு வந்து குரோனோ கூலுமெட்ரியில நடக்குது. ஆனா குரோனோ கூலுமெட்ரியில நம்ம ஆக்சுவலா என்ன பண்றோம், நான் வந்து சொன்னேன் தெரியுமா, எனக்கு வந்து கரண்ட் எய்தர் எனக்கு குரோனோ கூலுமெட்ரியில இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வரலாம், இல்லாட்டி எனக்கு குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரொஃபைல் வரலாம். அப்படிதானே? எனக்கு ரெண்டு விதமான ப்ரொஃபைல் வரும். சோ அப்போ இது எனக்கு குரோனோமெட்ரியில எனக்கு கிடைக்கிறது வந்து கரண்ட். அப்படித்தானே? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. அப்படித்தானே? அப்போ நான் கியூ வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஐ ஹவ் டு இன்டகிரேட். புரியுதா? சோ இப்ப நான் இன்டகிரேட் பண்ணும்போது சோ லெட் அஸ் அஸ்யூம் தட் என்னோட டைம் வந்து டி இஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து டி இஸ் ஈக்குவல் டு 0.55 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நான் வந்து எது வரைக்கும் நான் இன்டகிரேட் பண்ணணும், Q வந்து t is equal to 0 second to t is equal to எவ்வளவு 0.55 செகண்ட்ஸ் வரைக்கும் நான் இன்டகிரேட் பண்ணணும். புரியுதா? சோ இப்படி நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து குரோனோ கூலுமெட்ரியோட ப்ரொஃபைல் எனக்கு கிடைச்சிடும். புரியுதா? சோ இதை நம்ம ஆரிஜின்ல நம்ம பண்ணும்போது நம்ம இந்த கரண்ட் இருக்கலாம், இந்த கரண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம அனாலிசிஸ்ல போய் மேத்தமெட்டிக்ஸ்ல போய் இன்டகிரேட்ல போய் மேத்தமெட்டிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த குரோனோ கூலுமெட்ரி நமக்கு ப்ரொஃபைல் வந்துடும். புரியுதா? சோ
இப்ப நான் உங்களுக்கு சோ இப்ப இந்த ரெண்டு ப்ரொஃபைலுமே பாத்தீங்க அப்படின்னா, சோ இதுல நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா இதுதான் டவ். புரியுதா? இந்த ரீஜன் வரைக்கும் தான் நான் டவ் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த ரீஜன் வரைக்கும் தான் எனக்கு குரோனோ கூலிமெட்ரிலையும் எனக்கு இங்க ஒரு ஸ்பைக் தெரியும். புரியுதா? குரோனோ ஆம்பிரோமெட்ரியில எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் உள்ள ரீஜன் டவ், அதே மாதிரி குரோனோ கூலிமெட்ரியில இந்த எனக்கு இங்க இன்க்ரீஸ் ஆகுது தெரியுமா? அந்த ரீஜன் வந்து நான் டவுங்கிறத நான் சொல்றேன். புரியுதா? சோ இதுக்கு பிறகு எனக்கு டிக்ரீஸ் ஆகுது தெரியுமா? இதுதான் எதர் ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். குரோன் ஆம்பிரோமெட்ரியில அதே தானே நம்ம சொல்றோம். இந்த டவுக்கு பிறகு எனக்கு இங்க ரைஸ் ஆகுது அப்படின்னா இது ஆக்சிடேஷன் இல்ல நம்ம ரிடக்ஷன் ரியாக்ஷன் கூட சொல்றோம். இது இந்த பர்டிகுலர் எல்லாமே எதை ஆக்சுவலா ஃபாலோ பண்ணுது? இட் ஃபாலோஸ் த டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ், ரைட்? ஸோ டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் ஃபாலோ ஆகுது. நம்ம குரோன் ஆம்பிரோமெட்ரியில இது எதை ஒபே பண்ணுது அப்படின்னா கார்ட்டல் ஈக்குவேஷன். அடுத்தானே? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. ஓகே. சோ இந்த ப்ரொஃபைல் தான் நம்ம கூலோமெட்ரியில நம்ம இங்க பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் டிகே மாதிரி தெரியும். புரியுதா? சோ இதுதான் நம்ம ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் அனலைட் கூட நம்ம கோரிலேட் பண்ணுவோம். புரியுதா? சோ சிமிலர்லி இங்கேயும் நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குரோன் ஆம்பிரோமெட்ரிலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட். புரியுதா? சோ லெட் அஸ் அஸ்யூம் தட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நான் 0.25 செகண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன்னா இதே பர்டிகுலர் பாயிண்ட் தான் எனக்கு எங்கேயும் தெரியுது, இங்கேயும் எனக்கு தெரியுது. புரியுதா? அப்போ இதுதான் நம்ம டவுங்கிறத நம்ம சொல்றோம். டவுங்கிறது இதை நான் ஆக்சுவலி என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா இது என்னுடைய பல்ஸ் வித். புரியுதா? சி இந்த ரீஜன் இருக்கு தெரியுமா? இந்த ரீஜன் தான் நம்ம பல்ஸ் வித். இதுதான் நான் உங்களுக்கு இங்கேயும் சொல்லியிருந்தேன். ஓகே. சி இங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னால குரோன் ஆம்பிரோமெட்ரி லெக்சர்ல கூட சொல்லியிருப்பேன். நம்ம வந்து லோ டு ஹைங்கிறத நம்ம கொடுக்கும்போது இந்த ஹை எவ்வளவு தூரம் எனக்கு நான் டைம் கொடுக்குறேன். ஓகே. சோ நான் ஒரு ஸ்டெப் நான் வந்து கொடுக்கும்போது இந்த ஹை வந்து ஒரு சர்டன் ஒரு டியூரேஷன் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம பல்ஸ் விட்டுங்கிறது நம்ம சொல்லுவோம். புரியுதா? சோ அந்த பல்ஸ் விட்டு தான் இந்த இடத்துல நம்ம வந்து டவுங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். புரியுதா? இந்த இடத்துல டவுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? டவ் இல்ல டி ஹாப் ஏதோ ஒரு பர்டிகுலர் நோட்டேஷன் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். புரியுதா? சோ இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் ஆக்சுவலா என்னன்னா இந்த குரோனோ ஆம்பிரோமெட்ரி எனக்கு ப்ரொஃபைல் வந்திருக்கு சார். இதுல இருந்து நான் எப்படி ஒரு கூலிமெட்ரி தியரிட்டிக்கலா நான் எப்படி வந்து நேச்சுரலா கொண்டு வருது? அது வந்து நம்ம எப்படி ஆரிஜின்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற இந்த ப்ரொஃபைல் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கரண்ட் வந்து எனக்கு நெகட்டிவ் ஸ்பைக்ல இருக்கு. புரியுதா? சோ இதுதான் நான் இங்க காமிச்சிருக்கேன். புரியுதா? எனக்கு கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நெகட்டிவ் ஸ்பைக்ல இருக்கு. ஓகே. சோ இதுதான் என்னுடைய குரோனோ ஆம்பிரோமெட்ரி ப்ரொஃபைல். ஓகே. சோ இப்போ நான் ஆக்சுவலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைரக்டா வந்து இங்க அனாலிசிஸ்ல போறேன். ஓகே. அனாலிசிஸ்ல போறேன், ஃபிட்டிங்ல போறேன், லீனியர் ஃபிட் போறேன், ஓபன் டயலாக். ஓகே. ஓபன் டயலாக் நீங்க போயிட்டு இங்க வந்து நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா வந்து என்ன ஆக்சுவலா சாரி நம்ம வந்து ஆக்சுவலா ஃபிட்டிங் போகக்கூடாது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்க போகணும் அப்படின்னா சாரி அனாலிசிஸ்ல போய் மேத்தமெட்டிக்ஸ்ல போய் இன்டகிரேட்ல போய் ஓபன் டயலாக். ஓகே. சோ இங்க வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ஏரியா டைப்ல நம்ம எப்பவே மேத்தமெட்டிக்கல் ஏரியா தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே. மேத்தமெட்டிக்கல் ஏரியா செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஆக்சுவலா நான் என்ன பண்றேன் இன்டகிரேஷன் எனக்கு வந்து பிளாட் இன்டகிரல் கர்வ்ல நான் வந்து ஒரு நியூ கிராஃப்ங்கிறத நான் வந்து இங்க இன்புட்டா கொடுக்குறேன். ஓகே. சோ நியூ கிராஃப் நான் இங்க இன்புட்டா கொடுத்துட்டு இங்க ஓகே அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க தெரியுதா எனக்கு ஆக்சுவலி என்ன வருது எக்ஸ்போனென்ஷியலா எனக்கு இந்த மாதிரி growth ஆகி எனக்கு ஒரு டிகே வருதா அதுதான் நான் இங்க காமிச்சிருக்கேன். புரியுதா? இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் growth ஆகி இங்க டிகே ஆகுது. புரியுதா? சோ இதுதான் இந்த பர்டிகுலர் குரோனோ ஆம்பிரோமெட்ரியோட குரோனோ கூலிமெட்ரியோட ப்ரொஃபைல். புரியுதா? சோ இப்போ இந்த ஒய் ஆக்சிஸ் தான் இங்க ஆக்சுவலி என்னது சார்ஜ். ஓகே. இன் கூலும். ஓகே. எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது என்னது டைம் இன் செகண்ட். புரியுதா? சோ இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த டேட்டாவுக்கு நம்ம போறோம். ஓகே. சோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டேட்டாவுக்கு காமிச்சிருக்கேன். சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு ஒருவேளை கரண்ட் வந்து எனக்கு ஸ்பைக் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா கூலோமெட்ரி ப்ரொஃபைல் எப்படி வருதுங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். புரியுதா? சோ இதுல பாருங்க நான் இப்ப அடுத்த ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்திருக்கேன். சோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு கரண்ட் வந்து எனக்கு ஸ்பைக் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. புரியுதா? சோ இதுக்கு வந்து நான் ஆக்சுவலா என்ன பண்ணணும் நான் வந்து கூலோமெட்ரி ப்ரொஃபைல் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா நான் எகெயின் ஆக்சுவலா என்ன பண்ணுவேன் அனாலிசிஸ்ல போவேன், மேத்தமெட்டிக்ஸ்ல போவேன், இன்டகிரேட் போவேன், ஓபன் டயலாக். ஓகே. சோ இங்க நீங்க மேத்தமெட்டிக்கல் ஏரியா சூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல
பிளாட் இன்டகிரல் கர்வ்ல நீங்க வந்து நியூ கிராஃப் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நீங்க இந்த ப்ரொஃபைல பாத்துக்கலாம். புரியுதா? ஸோ இந்த ப்ரொஃபைல உங்களுக்கு என்ன ஆகுது, எக்ஸ்போனென்ஷியலா டிகே ஆகுது. அதுக்கு பிறகு ஒரு பாயிண்ட் பிறகு உங்களுக்கு கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? இங்க தெரியுதா? அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அதே கர்வ் தான் இங்க நான் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன். புரியுதா? உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியலா உங்களுக்கு டிகே ஆகுது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பிறகு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? சோ அப்போ நமக்கு எப்பவே ஆக்சுவலா தெரியும், இந்த குரோனோ ஆம்ப்ரோமெட்ரியில எனக்கு இந்த ஒரு 0.25 செகண்ட்ஸ் நான் ஒன்னு சொல்றேன் தெரியுமா? இந்த 0.25 செகண்ட்ஸ்க்கு பிறகு எனக்கு இங்க கரண்ட் ஆக்சுவலா என்ன ஆகுது? கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சுவலா என்னது 1 டிவைடட் பை டைம். அப்படிதானே? சோ நம்ம இந்த கரண்ட்டுக்கும் உள்ள டைம்க்கும் உள்ள ரிலேஷன் தான் நம்ம ஆக்சுவலி எதுல பார்த்திருக்கோம், காட்ரல் ஈக்குவேஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். புரியுதா? சோ அப்ப இந்த காட்ரல் ஈக்குவேஷன்ல தான் நான் உங்களுக்கு ஆக்சுவலா சொல்லியிருந்தேன், எனக்கு எய்தர் நம்ம ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆக்சிடேஷனோ இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷனோ நடக்கும். அது மூலமா எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் டிகேயோ இல்ல எக்ஸ்போனென்ஷியல் growth ப்ரொஃபைல் வரலாங்கிறத நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பார்த்திருக்கோம். புரியுதா? சோ இதே இத நான் குரோனோ கூலோமெட்ரியில பார்க்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்க எக்ஸ்போனென்ஷியல் டிகே வந்துச்சு அப்படின்னா குரோனோ கூலோமெட்ரியில எனக்கு எக்ஸ்போனென்ஷியல் ரைஸ் மாதிரி எனக்கு வரும். புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம குரோனோ கூலோமெட்ரியில நமக்கு வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு ஐக்கும் எனக்கு டைம்க்கும் எனக்கு ஒரு கர்வ் வருது அப்படின்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, சோ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஐ இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. சோ நம்ம இதை எப்படி எழுதலாம், டிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு டிடி. அப்படிதானே? அப்போ இது டிக்யூ இருக்கு அப்படின்னா நான் ரெண்டு சைடும் நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும், கியூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஐ இன்டு டிடி. புரியுதா? அப்ப நான் இன்டகிரேட் பண்ணும்போது லோயர் லிமிட் எது, நம்ம இந்த கர்வ்ல நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் 0 செகண்ட்ல இருந்து ஒரு 0.5 செகண்ட் வரைக்கும் வருது அப்படின்னா என்னோட லோயர் லிமிட் வந்து 0 செகண்ட், என்னோட அப்பர் லிமிட் வந்து 0.5 செகண்ட். ஓகே,